ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி மீன் எடுத்துகிட்டு வந்தாருங்க. மீன் கழுவுனா வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் இன்றைக்கி நானே கழுவி நானே மீன்லாம் சுத்தம் பண்ணி உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் போக போக அந்த பிளானிங் வந்து மாறினாலும் மாறலாம். நான் சமைக்கலாம், இல்லைன்னா அவர் சமைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் கழுவுறாருன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? ஏங்க, இது என்ன மீன்? இது வந்து மத்தி மீன். மத்தி மீனா? எதுக்கு இந்த மீன் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சளிக்கு நல்லது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்சாலும் நல்லா இருக்கும், நல்ல அருமையான மீன். உடம்புக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், மற்ற மீனில் கிடைக்காது. சரி, எப்போ மீன் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் ஏன் கழுவுறீங்க? நீ தான் கழுவுனா சாப்பிட மாட்டேங்கிறியா, அதனால தான் நான் கழுவுறேன். எவ்வளோ நேரங்க? 1 மணி நேரமாக மீன் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. மீன் வந்து வாட வராமல் இருக்கணும்ல. சரி, சீக்கிரமாக கழுவிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த வரேன். ஒரு வழியாக மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு ஆசையாக செஞ்சு கொடுத்தாரு. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மத்தி மீன் குழம்பு நல்லா தலை சாப்பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேங்க. குழம்புல போட்ட மத்தி மீனுங்க, குழம்புல போட்ட மாங்காய்ங்க, டேஸ்டான மாங்காய். எல்லா மாங்காயும் நானே எடுத்துக்கிட்டேங்க. மத்தி மீன் வறுவல் பாருங்கள், இதுவும் மாங்காய். அப்புறம் இன்னைக்கு வாங்க தரமான சாப்பாடுங்க. நல்லா ருசிச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா சாப்பாடை போட்டு மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்புனாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. கை நிறைய அள்ளிக்கணுங்க. நல்லா கை நிறைய அள்ளி அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த மத்தி மீனோட வாசனை இருக்கே ஒரு வாசனை. இந்த சாப்பாடு எல்லாம் இன்னைக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்றணுங்க. சாப்பாடு மட்டும் இல்லை, இது எல்லாமே இன்னைக்கு மிச்சமே வைக்கக்கூடாது. பொரிச்ச மீன் வாங்க சாப்பிடலாம். அருமையா இருக்குங்க பொரிச்ச மீன். மத்தி மீன்னால ஒரு தனி சுவைதாங்க. பொரிச்ச மீன் அப்படியே பிச்சு சாப்பாட்டில் வச்சு குழம்புல போட்ட மத்தி மீனுங்க. ரொம்ப பொடி முள்ளாக தான் இருக்கும். குழம்புல போடும்போது அந்த மீன் தெரியும், பொரிச்சா தெரியாதுங்க. மீனோட டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் தாங்க. நல்லா
புளிப்பு காரமும் அருமையாக இருக்குங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பாருங்க, இன்னைக்கு சமையல் வந்து வேற லெவல் டேஸ்ட்டு. நான் செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. என் மேலே உள்ள பாசத்தில் சமைச்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், தட்டில் உள்ளது அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாய்.